காசு எங்களுக்கு பெருசா? இத்தனை உயிர் ஓய் கிடக்குது. அவனால என்ன செய்ய முடியும்? நான் அடுத்த ஊருக்கு எந்த முதலை வச்சு மாநாடுக்கு போவேன். அவன் மாநாட்டுக்கே போக கூடாது. போனான்னு வச்சுக்க, நான் சொல்றேன், அவன்கிட்ட சொல்லுங்க, நான் முதல்ல சிறப்ப கட்டியாத அடிப்பேன். போய் நீ சொகுசா படுத்திருக்கிற ஏசியில நாங்க கிடக்குறேன், வீதியில கிடக்குறேன். எங்க கோவில்ல என் பய போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பய செத்தியான். அவருக்காக போய்த்தானே என் பய செத்தியான். சரி, அவர் முகத்தை பார்த்தாவே போதும். அன்னைக்கு வீடியோல காமிச்சார். ஒரு 5 அறிவு ஜீவன் இருக்குல்ல, ஒரு காக்காவோ ஒரு குருவியோ அல்லது ஒரு பூனையோ தன்னுடைய குட்டிக்காக தன் இனத்தை சார்ந்த இன்னொரு மிருகம் தாக்கினால் கூட நின்று போராடும். ஆனா அந்த 6 அறிவு மனுஷங்க, என் மக செத்தாலும் செத்துட்டு போறான், விஜய்க்காக தானே செத்தான், அவங்கள பாக்குற பாக்கியமே மிகப்பெரிய பாக்கியம். அதற்காக எங்களுடைய குழந்தையை நாங்கள் நஷ்ட ஈடா கொடுத்திருக்கிறோம். என் தம்பி செத்துட்டான், ஒரு அண்ணனாக இன்னும் வீரியமாக களத்தில் இறங்கி வேலை செய்வோம். யாருக்காக வேலை செய்கிறீர்கள்? ஒரு கூத்தாடிக்காகவா அல்லது அவர்களுடைய குடும்பத்திற்காகவா, மனைவி மக்களுக்காகவா? யாருக்காக வேலை செய்கிறீர்கள்? இவ்வளவு அறிவற்ற சமூகமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்களா? அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் நான் சாக போற ஒரு கூத்தாடிக்காகத்தான் என்று? அதற்கு பதிலாக நீங்க செத்திருக்கலாமே. இந்த பூமியுடைய பாரமாவது குறைந்திருக்குமே. ஒரு கூர்மைப்பட்டால் கிழியக்கூடிய ஒரு திரையிலே 3 மணி நேரம் போலியாக தோன்றி மறையக்கூடிய ஒரு கூத்தாடிக்காகத்தான் நீங்கள் கொடிபிடிக்கின்றீர்களா? உணர்வற்ற சமூகமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்களா? எப்போது உணர்வு பெறுவீர்கள்? சிந்திச்சு பாருங்க.